வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடு பார்த்திங்கன்னா ஒரு 60 இயர்ஸ் ஓல்டு உள்ள வீடு. 60 இயர்ஸ் ஓல்டு உள்ள வீட்டில் ஃப்ரண்ட் போர்ஷன் அண்ட் பேக் போர்ஷன் மட்டும் வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். ஸோ சென்டரில் ஃபுல்லுமே வந்துட்டு மெட்ராஸ் ஒட்டு போட்டு கட்டியிருக்க வீடு இது. இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு 4 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங் ஹால், தென் வந்துட்டு பேக் சைடு வந்துட்டு ஓப்பன் ஏரியா அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக அதில் வந்து இருந்தது. ஸோ இதில் சென்டர் போர்ஷன் மட்டும் இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். அது கம்ப்ளீட்டாக டோட்டலாக இப்போ நம்ம வந்து டெமாலிஷிங் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது டெமாலிஷிங் பண்ணிவிட்டு அடுத்த நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக அதோட ஒயரிங் ஒர்க்கு, அதோட எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் லைன்ஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வந்து டெமாலிஷிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்லேயே நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த டெமாலிஷிங் பண்ணி முடிச்ச அதோட வீடியோவும் நான் இப்போ வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை நம்ம வந்துட்டு டெமாலிஷிங் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்துட்டு கிரி ஹோம்ஸில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி டேரெக்டாக இருக்கிற வீடை வந்து டோட்டலாக அதுக்கப்புறம் டெமாலிஷிங் பண்ணதுக்கப்புறம் உள்ள வீடு இது. ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ டெமாலிஷிங் ஒர்க் நடந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ எதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய வரும். இப்போ நமக்கு இந்த மெயின் டோர் இருந்தது, அடுத்து விண்டோஸ் இருந்தது. ஸோ உள்ள வந்தோன்னா இந்த லிவிங் ஹால், அந்த ரூம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே டோட்டலாக இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டோட்டலாக இது வந்து அகலம் வந்து ஒரு 23 அடி அகலம் உள்ள வீடு இது. ஃபுல்லுமே நம்ம வந்து ரெனோவேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் போர்ஷனும் பேக் போர்ஷனும் ரெனோவேஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். தென் மிடில் வந்து நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க இடம் பார்த்திங்கன்னா கீழே மேலே இருக்க பாருங்கள். ஸோ அது எல்லாமே RCC ரூஃப்டு ஒர்க்கு, அது எல்லாமே ஸ்ட்ராங்காகவே இருக்குது. 15 to 18 இயர்ஸ் ஓல்டு பில்டிங் அது. அண்ட் மிடில் இருக்குது எல்லாமே 60+ இயர்ஸ் உள்ள வீடு இது. இது வந்துட்டு வால் திக்னஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் வந்துட்டு பெஸ்ட் கண்ட்ரோல்னாலையும் நிறையா ஸ்பேசஸ் சின்னதாக இருக்கிறதுனாலையும் நம்ம இதை வந்து ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேக் சைட்லேயே இது RCC பில்டிங் இது. நம்ம பழைய வீடியோஸ்லேயும் கொடுத்துருப்போம், இதுலேயுமே நான் காமிக்கிறேன். ஸோ இதுவுமே நம்ம அப்படியே ஒரு பெட்ரூமாக நம்ம அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ண போகிறோம். பேக் சைடு இது ரியர் டோர் நமக்கு போகிற வழி இது. பேக் சைடில் வந்துட்டு நார்மல் கவு ஷெட் மாதிரி இருந்தது. ஸோ அதையுமே இப்போ நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதில் பில்டிங்கில் இந்த இடம் தான் அது. இது ஃபுல்லுமே இப்போ வந்து கார்டனிங் ஒர்க் நம்ம அதை வந்துட்டு பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாமே வந்து ரெனோவேஷன் பண்ணணும் அல்லது டெமாலிஷிங் பண்ணணும். டெமாலிஷிங் பண்ணிவிட்டு நம்ம ரெனோவேஷனும் பண்ணணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ யாருக்கா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.